பண்ணதாகவும் அந்த பொம்பளை பிள்ளைய திருச்சபை எல்லாம் சேர்ந்து கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும் அதை சில பேர் காப்பாற்றினதாகவும் அப்படியே ஒரு டைப்பா அந்த கதையை கொண்டு போறாங்க. டாவின்சி என்பவன் எழுதின அந்த ஓவியத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த படம். டாவின்சி ஒரு பெரிய ஓவியர். இந்த மோனோலிசா ஓவியம், ஒரு பொம்பளை சிரிக்கிற மாதிரி போடுவாங்க, அந்த மோனோலிசா ஓவியத்தை எல்லாம் அந்த தான் வரைஞ்சார். அந்த டாவின்சியுடைய இயேசுடைய கடைசி விருந்து என்ற அந்த படத்தை வைத்துக் கொண்டு இயேசு பக்கத்தில் பொம்பளை தோல்ல சாஞ்சிட்டு இருக்கும், அந்த பொம்பளை யாரு, அவர் பொண்டாட்டி தான் அப்படிங்கிற அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த படத்தை எடுத்துருந்தாங்க. அது உள்ளுக்குள்ள போக தேவையில்லை. இது கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கையை பாதிக்குது, எங்க உணவை பாதிக்குது. எங்க நம்பிக்கை பிரகாரம் இயேசு கல்யாணம் ஆகல, இவங்க வந்து கல்யாணம் ஆனதாக சொல்வது எங்க மத நம்பிக்கைக்கு எதிரானு சொன்னாங்க. நம்மளும் மதிக்கிறோம். கண்டிப்பா அப்படி அந்த மதத்தினுடைய நம்பிக்கை அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் அணுக வேண்டும். அந்த மதத்து நம்பிக்கையை வேற ஒரு மதத்துக்கான தீர்மானிக்க முடியாது. பாதிரிமார்கள்லாம் வந்து அரசாங்கத்தில் முறையிட்டாங்க. அரசாங்கம் தடுத்தானே இல்லையா? டாவின்சி கோட் படத்தை தடுத்தானே இல்லையா? தடுத்தான். தடுத்த பிறகு இவங்க சில நீதிமன்றத்தில் போய் அணுகி தடையை ரத்து வாங்கினாங்க. நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்கள். தடையை ரத்து செய்ய வைத்தார். டாவின்சி கோட் என்ற படத்தை அரசாங்கம் தடை செய்தது. தடையை செய்ய சரியில்லை என்று அந்த படத்துக்காரன் கோர்ட்டுக்கு போறான். அதை வெளியிடலாம் என்று ஹைகோர்ட் என்ன செய்யறது? அனுமதி கொடுக்கிறது. அனுமதி கொடுத்த பிறகு எங்கேயும் படம் வரல. அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்த பிறகு டாவின்சி கூட தமிழ்நாட்டில் வந்துச்சா? வரல. என்ன செஞ்சாங்க? அனுமதி கொடுத்தாலும் வெளியிட்டேன்னு வையி வேற நடக்கும் அப்படின்னு அன்றைக்கு உள்ள ஆட்சியாளர் நினைஞ்சாங்க. தேட்டருக்காரனுக்கு அறிவுரை சொன்னாங்க. தேட்டருக்காரனுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டு பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கட்டேன், வெளியிட்டீங்கன்னு சொன்னா பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டு போயிடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அரசாங்கத்துக்கு ஒத்துழைங்க என்று ஆறுதலா சொன்னாங்களா, அல்லது தினகரனுக்கு மாதிரி ஏதாவது ஏற்பட்டு போயிடும், தினகரன் ஆபீஸுக்கு வந்த மாதிரி வரணுமா என்று சொன்னார்களான்னு தெரியல. ஆவத்தில் போடலாம். கோர்ட்டு தடையை நீக்கிவிட்டான், யாரும் போடவில்லை. இப்ப நான் கேட்கிறேன், டாவின்சி கூட தடை செஞ்சாங்களப்பா, சென்சார் தானே அனுமதி கொடுத்தான், சென்சார்ல உள்ளதானே பார்த்தான். ஒரு கூமுட்டைக்கு தெரியுமே இது கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரானதுங்கிறது. இயேசுவுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை இருந்துச்சுங்கிற விஷயம் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரானது என்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கு தெரியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தெரியும், ஒவ்வொரு இந்துவுக்கு தெரியும், ஒவ்வொரு நாத்திகனுக்கு தெரியும், மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் தெரியும். சென்சார் போர்டில் உள்ள கூமுட்டைக்கு மட்டும் தெரியாதா? அப்ப இது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரான தெரிந்து கொண்ட இவன் எப்படி போட்டான்? தவறு. பணம் அதை வாங்கி கொண்டு அதை வெளியில அனுமதி கொடுத்தான். அரசாங்கம் தடுத்தது, சட்டப்படியும் தடுத்தது. அதை மீறி வெளியிடலாம் என்று அனுமதி கொடுத்தும் இன்று வரை எந்த தியேட்டர் வெளியிடப்படவில்லை. கோர்ட் அனுமதி கொடுத்து விட்டது. என்னதான் சொல்லுகிறேன் என்று நான் கூட திருட்டு விசிறி வாங்கி பார்த்தேன். அது ஒரு கேச போட்டுக்காங்க. வாங்கி பார்க்கறது தப்பு கிடையாது, வித்து விற்கிறது தப்பு. அப்ப திருட்டு விசிலாம் பார்த்து இன்னும் அந்த படத்தை ஏன் எதிர்க்கிறாங்க, என்னதான் இருக்குது என்று சொல்லி திருட்டு விசில தான் பார்க்க முடிந்ததே தவிர தியேட்டர்ல யாருக்கும் பார்க்க வாய்ப்பே கிடைக்கல. அப்ப என்ன சொல்ல வர்ற, இப்ப இது அரசாங்கம் நினைத்தால் இப்போ பிரச்சனை இல்ல. கோர்ட்டு சொன்னாலும் சட்டம் ஒழுங்குக்காக வேண்டி தியேட்டர் பட அதிபர் திரைப்பட திரையரங்கம் தியேட்டர்களை திரையங்க உரிமையாளர் சந்தித்து நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அனுமதிச்சா கூட நீங்க ஒத்துழைங்க அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் அவங்க ஒத்துழைப்பாங்க. ஒன்னு அனுமதி கொடுத்தவங்க செஞ்சிட மாட்டாங்க, அவங்களுக்கும் சேதம் வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. தியேட்டர் அதிபர்களுக்கும் சமுதாய பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அவங்களும் என்ன செய்வாங்க, இது பிரச்சனை வந்துடக்கூடாது, நாட்டு மத்தியில் இந்து முஸ்லீம் கலவரம் மாதிரி வந்துடக்கூடாது, கமல் ரசிகருக்கும் முஸ்லீமுக்கு சண்டை வந்துடக்கூடாது, தியேட்டர் நாசமாயிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு அவங்களுக்கு இருக்காதா? அதனால எத்தனை வழிகள் இருக்கிறது. நான் கேட்கிறேன் கேட்டா, இந்த டாவின்சி கோட் என்கிற படத்தை சென்சார் அனுமதிச்சதா இல்லையா? சென்சார் அனுமதிச்ச பிறகு ஏன் தடுத்தாய்? இதுக்கு பதில் சொல்ல. முதல்ல டேம் படத்தை அனுமதிச்சது யாரு? டேம் என்கிற படத்தை 999 படத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி இல்லாம கலத்தனமா கொண்டு வந்தா, சென்சார் போர்டு அனுமதி வாங்கி சர்டிபிகேட் வாங்கித்தான் வெளியிட்டான். அதைத்தான் தடுத்தீங்க. தடுத்த சரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். சென்சார் போர்டு அனுமதிச்சாலும் தடுக்கலாம், ஒரு மாநில அரசாங்கம் தடுக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டான். அப்ப சென்சார் போர்டு என்ன சென்சார் போர்டுங்கிற சென்சார் போர்டு சொன்ன பிறகு அப்படிங்கிற டயலாக் கொடுறாங்க. யாரும் தொடங்கிட்டீங்களா? அடுத்து என்ன, சில பகுதிகளில் பாருங்க கேட்டா அங்க கேரளாவில் வெளியிடலையா, கர்நாடக வெளியிடலையா, அங்க வெளியிடலையா, சிங்கப்பூர்ல வெளியிடலையான்னு டயலாக் கொடுறாங்க.
தமிழ்நாட்டில் மட்டும்தான பிரச்சனை, அங்கெல்லாம் வழி இல்லன்னு கேட்கிறாங்க. உமர் முக்தார் ஒரு படம் வச்சவங்களுக்கு தெரியும். உமர் முக்தாருங்கிற அந்த படத்துல லிபியா என்கிற ஒரு நாட்டை அந்த இத்தாலியர்கள் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அந்த நாட்டை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த முசோலினியை எதிர்த்து உமர் முக்தார் தலைமையில முஸ்லிம் போராளிகள் அதை என்ன செய்வாங்க, எதிர்த்து சுதந்திர போர் நடத்துவார்கள். கடைசியில் தூக்கில் தொங்கப்படுவார். இவங்க செய்யற இத்தாலிக்காரன் செய்யற எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வரம்பு மீறலையும் அந்த படத்துல தத்துவமாக சித்தரித்திருப்பார்கள். இந்த படம் உலகம் பூரா வெளியிடப்பட்டுச்சு. ஆனா இத்தாலியில வெளியிடப்படல, தடை. அதாவது ஒரு படத்தை ஒரு இடத்துல வெளியிட்டதுனால எல்லா இடத்துல வெளியிட அவசியம் கிடையாது. உலகமெல்லாம் வெளியிட்ட உமர் முக்தார இத்தாலியில வெளியிடல. எங்களை தாக்குது, எங்களை கெட்டவனை காட்டுது, எங்களுடைய ஆதிக்கத்தை வந்தது குறைச்சி மதிப்பிடுது, அதனால நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இத்தாலிக்காரன் தடுத்தானா இல்லையா? அதே மாதிரி இது அடுத்தவனை பாதிக்காமல் எங்களை பாதிக்கலாம். ஏன் பாதிக்கல? இந்த விஸ்வரூபம் படத்தை தமிழ்ல எடுத்திருக்கிறான், சரியா? தெலுங்குல எடுத்திருக்கிறான், ரெண்டு தான் வெளியிட்டு இருக்கிறான். இங்கிலீஷ்ல வெளியிட்டு இருக்கிறான். எதுல வெளியிடல? மலையாளத்தில் எடுக்கல. மலையாளத்தில் எடுத்து நீ கேரளாவில் வெளியிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கு? வேறதான். ஒன்னும் நடக்கலையா? கேரளாவில் வெளியிட்டோம், ஒன்னும் நடக்கல. கேரளாவில் என்ன வெளியிட்ட? மலையாளத்தில் வெளியிட்ட. நீ மலையாளத்தில் தயாரிச்சியா? முதல்ல தமிழ் படத்தை கொண்டு கேரளாவில் வெளியிட்டா யாரு பாப்பா? இங்க இருந்து பொழைக்க போன 10 பேர் போய் பார்ப்பான். என்ன பிரச்சனை வரப்போதுல? மலையாளத்தில் நீ வெளியிட்டு இருந்தேன்னு சொன்னா, மலையாளத்தில் அந்த படத்தை பார்த்தான்னு சொன்னா, மலையாளத்தில் இருக்கிற முஸ்லிம் கொந்தளிப்பான். அந்த தியேட்டர்கள் இருந்த இடம் தெரியாமல் காண போயிருக்கும். அது சந்தேகமே கிடையாது. கேட்டா கேரளாவில் அமைதி நிலவுகிறது அப்படிங்கிறான். அப்புறம் கர்நாடகாவில் வெளியிட்டோம். கர்நாடக கன்னடத்தில் வெளியிட, நீ கர்நாடகத்தில் தெலுங்குல வெளியிட்டு அவனுக்கு என்ன தெரியும்? அங்க போயிட்டு தமிழ்ல வெளியிட்டு அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப இங்க இருந்து போன தமிழ் தான் பார்ப்பான். அப்ப தமிழ்ல வெளியிட்ட ஒரு படம் வேற ஒரு மொழியில போய் ஏதாவது செய்யுமாங்க? அந்த ஒரு அறிவு கூட வேணாமா? அடுத்து சொல்றாங்க, மலேசியா பாருங்கள் முஸ்லீம் நாடு, அங்க வெளியிட்டு விட்டார்கள், அதை வெளியிட வேண்டும், பிறகு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொல்றானே. அவனு கேட்கிறேன், மலேசியாவில் வெளியிட்டான் உண்மை. முதல் காட்சியை முதல் நாள் வெளியிட்டான். 2வது நாள் ஓடிட்டு இருக்கும்போது பாதி மணி படிப்பான். முதல் நாள் வெளியிட்டாங்க மலேசியா, அது வேணா வெளியிட்டு விட்டான். பார்த்தா கொந்தளிப்பு எதையும் பார்த்தோம்னு சொன்னா மலேசியாவே ரணகலமாய் போயிடும், அடக்க முடியாது, ராணுவத்தை கொண்டும் அடக்க முடியாதுங்கிற அளவுக்கு உளவுத்துறை தகவல் போன பிறகு மலேசிய அரசாங்கத்தில் மறுநாள் தடுத்துட்டான். தடுத்த இன்னைக்கு வரைக்கும் தடுப்பு செய்யலாம், மலேசியா அனுமதிக்கலாம். தடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2வது நாள் தடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் மலேசியா அனுமதிங்கிறான். இந்த பெட்டிஷன்ல கூட மலேசியா அனுமதி சொல்லி காட்டிருக்கிறார்கள். ஆனா மலேசியாவில் தடுக்கப்பட்டு விட்டது. இலங்கை முஸ்லீம் நாடா? இலங்கை இங்க மட்டும்தான் தடைன்னு சொல்லி டயலாக் விடுறானே. இலங்கை முஸ்லீம் நாடா? அந்த நாட்டில் படத்துக்கு தடை செஞ்சு எதுக்கு தடை செஞ்சான்? அதுல சொல்லப்படுற காட்சிகள் ஒரு சமூகத்தை பயங்கரவாதிகளாக காட்டுது அப்படின்ற கருத்தில் இதை வெளியிட்டான், தடை செஞ்சுட்டான். இந்த சினிமாவை விற்பனைக்கு விநியோகத்தை எடுத்திருப்பான்ல இலங்கையில, அவன் போய் முறையிடுறான். இலங்கையில நாங்கள் அது மாதிரியான காட்சிகள் நீக்கிட்டோம், அந்த மாதிரி முஸ்லீம்களை தரக்குறைவா சொல்ற எல்லாத்தையும் வெட்டிட்டோம், எங்களுக்கு அனுமதி தாங்க. வெட்டினாலும் தர முடியாதுட்டான். அப்படி படம் இல்லாது. சில காட்சிகளை வெட்டுவதால் அந்த கருத்து மாறாது. நீ வெட்டினாலும் உன் படத்துக்கு அனுமதி நகின்ட்டான். இப்ப என்னடா சொல்றீங்க? மக்கள் தீர்ப்பா 4 பேருடைய தீர்ப்பா இது? தமிழ் நாங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். இது 23 அமைப்புகள் தௌஹீத் ஜமாத் 24 அமைப்புகள் லெட்டர் பேருன்னு சொல்றிய, எல்லாரும் இந்த டிவியில பார்க்கட்டும். இது அனைவரும் வந்திருக்கிற மக்கள் தான் வந்திருக்கிறாங்க, இயக்கத்துக்காரர் வரல. எல்லாரும் இதை எதிர்க்கிறதா கை தூக்குங்க, அதை காட்டுங்க, கையை காட்டுங்க. இது ஒரு இயக்கத்தின் கருத்தா? 23 அமைப்புடைய கருத்தா? 23 தலைவருடைய கருத்தா? இத பாரு, ஆன்லைன்ல உலகம் பார்த்துட்டு இருக்காங்க. எது காட்டுறேன்? இது நீங்க மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, ஆன்லைன்ல உலகத்தில் சர்வதேச அளவுல எல்லாரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சித்தார்களே அவர்களும் ஆங்காங்கே கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாரையெல்லாம் சொல்லி பேசினேனோ அவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வை எப்படி காட்டுறான்? தமிழ்நாட்டில்
ஒரு சிறு கூட்டம், சின்ன ஒரு கூட்டம் இருந்து கொண்டு எங்களை மிரட்டி பார்க்கிற சின்ன கூட்டம் அல்லடா, நாங்கள் மக்கள் உணர்வுகளை படிக்கிறவங்க, மக்களோட பழகிறவங்க. இதுக்கு இதுதான் ஏற்படும் அனுபவிச்சு தெரிய தேவையில்லை. விஷம் குடிச்சா செத்துருவோம், குடிச்சா பார்க்கணும், குடிச்சா தெரியதானே செய்யும், விஷம்னு தெரிகிறது, குடித்தால் செத்துருவான்னு நாங்க சொல்றோம். குடிச்சு பாத்தியா, குடிச்சு பார்த்தா பேச முடியும், குடிக்க முந்தைய சொல்றோம் அறிவாளி. அந்த அடிப்படை நம்ம என்ன செய்யறோம், இது முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. இதை யாபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல அங்க எடுத்துட்டான். சரி, கர்நாடக மொழி தெரியாதுன்னு வெளியிட்டானுவோம். அங்க வெளியிட்டதுல சிமோகாங்கிற இடத்துல தியேட்டர் வெளியிட்ட உடனே தியேட்டருக்குள்ள புகுந்து நொறுங்கி அடிச்சு தியேட்டரை கொளுத்தி விட்டு பெரிய ரத்த ஆறு ஓடி கடைகள்லாம் சூறையாடப்பட்டு பலவிதமான பஞ்சாயத்து நடந்து சிமோகாவில், மைசூர்ல, பல 15 ஊர்கள்ல கலவரம். ஒருத்தன் சம்பாதிக்கிறது படம் எடுத்து நாங்க அண்ணன் தம்பிகள் சாவணுமாடா, நாங்க ரத்தாறு ஓடணுமாடா, ஒருத்தன் சம்பாதிக்கிறது பெருசா, எங்களுடைய உயிர் மான மரியாதை பெருசா? அட நீங்க நான் அடிச்சுக்கிட்ட, நீ செத்தால் நான் செத்தால் மனுஷன் உயிர் தானடா, மனுஷன் உயிர் போகக்கூடாது என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பியா? அப்ப சிமோகாவாக தமிழ்நாடு ஆகக்கூடாது என்பதுதான் பொறுப்போடு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? சிமோகாவை மாறிடக்கூடாது, மலேசியாவை மாறிடக்கூடாது, இந்த ஒரு பொறுப்போடு தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால வேற இடங்கள்லாம் பிரச்சனை வரல என்பதை ஒரு தவறான வாதமாக வைக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்ன, அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்ல. மூணாவது வாதம், அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைங்கிறான. கருத்து சுதந்திரம் இருக்குங்க, நான் மேடை போட்டு பேசலாம். ஒரு ஊர்ல கலவரம் ஏற்பட்டு போச்சு. அப்ப போலீஸ் என்ன செய்வான், 144 போடுவான், யாரும் பேசக்கூடாதுமா. கருத்து சுதந்திரம் பேச முடியுமா? கருத்து சுதந்திரம் எப்ப? சுமூகமான நிலை இருக்கும் பொழுதுதான். வெட்டிக்கிட்டு சாவுவான் என்று சொன்னால் எவனுக்கும் கருத்து சுதந்திரம் கிடையாது. சொல்ல போனால் ஊரடங்கும் போடும் அரசாங்கம். ஊரடங்குனா என்ன? வெளியே நடக்கக்கூடாது, எட்டி பார்க்க கூடாது, வெளியே சுடுவான். ஊரடங்கு போட்டா என்னவாயிருமா, வெளியே தலை காட்டினா சுட்டு தள்ளிடுவான். வெளியே நடமாட உரிமை இல்லையா, கடைக்கு போக உரிமை இல்லையா, வியாபாரம் பண்ண உரிமை, எல்லா உரிமை இருக்குடா. எப்ப மனித உயிர் பாதுகாப்பா இருந்தா தாண்டா எல்லா உரிமையும். இதை விளங்காம அரசாங்கம் எதுக்கு தான் இருக்குங்கிற, வெட்டிக்கிட்டு சாவுறதை தடுக்கல என்று சொன்னால் எதுக்கு அரசாங்கம்? வன்முறையை தடுக்கிறதுக்கு உதவலன்னா அது எதுக்கு அரசாங்கம்? அரசாங்கம் சோறா போட்ட எதுக்கு நம்ம அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம சாப்பாட்டுக்கு பொறுப்பா? சொந்த வீடு கட்டி தரப்போறானா, ஆளுக்கு ஒரு குடியில தரப்போறானா? அடிச்சுட்டு சாவாம அமைதியா நாட்டை கொண்டு போவாங்கிறது அரசாங்கமே. அந்த வேலையை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. எவனுக்கு இருக்குங்கிறப்ப சென்சார் போர்டு தடுப்பியா, அப்புறம் அல்ல ராமதாஸ் தடுப்பியா? கம்யூனிஸ்ட் பொறுப்பேற்று சொல்லு, எது நடந்தாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பு அறிவிக்கிறேன், நாங்க ஒதுக்கிறோம். அரசாங்கம் நீங்க கோரிக்கை வைக்காதீங்க. என்ன செய்யணும்? இந்த ராமதாஸ், ராமகிருஷ்ணன், பாண்டிய எல்லாம் ஒன்னா கூடி நீங்கள் வெளியிடுங்கள், ஒண்ணும் நடக்காது. எது நடந்தாலும் எங்களை பிடிச்சி உள்ள போடுங்க, பிடிச்சி உள்ள போட்டுரும். எல்லாத்தையும் உன் தள்ள போட்டு செய்வோம், நம்ம உள்ள போட்டாலும் போட்டுரும். அப்படி சொல்லி பார்ப்போம். பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஒரு அரசாங்க நாட்டில் அமைதி நிலவணும் என்பதற்காக வேண்டி அதிகாரத்தை பயன்படுத்த நேரத்தில் பயன்படுத்ததான் வேண்டும். பயன்படுத்தி இருக்கிறார்கள், இனியும் பயன்படுத்துவார்கள். எல்லாருடைய ஆட்சியிலும் இது நடந்திருக்கிறது. கருணாநிதி, ஜெயலலிதா, காங்கிரஸ், பாஜக எல்லா ஆட்சிகளிலையும் ஊரடங்கு உத்தரவுகளும் 144களும் 30 ஆட்சிகளும் போடப்பட்டுத்தான் இருக்கிறது. ராமதாஸ் மதுரைக்கு வரக்கூடாது தடை போட்டிய, அது எதுக்கு? ஏன் போட்டான்? ஜாதி வழியை தூண்டுறாரு. மதுரைக்கு ஒரு உரிமை இல்லை. உரிமை இருக்கு, போய் நாளைக்கு வருஷம் இன்னைக்கு உண்டாக்குறீங்க, போகாதுன்னு தடை போட்டிருக்காரு கலெக்டர். உரிமை இருக்கு அரசாங்கத்துக்கு. அப்ப அரசாங்கம் ஒரு சில நன்மையை கருதி சில உத்தரவு போட்டால் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் பேசுறா? அரசாங்கத்தில் இல்லாதவன் பேசுறாங்க. எவனுக்கு தெரியும் வெளி ஒண்ணு நடந்தா அது யார் சுமப்பா? பக்கம் பக்கமா யார் திட்டுவா? அப்புறமேலு ஜெயலலிதாவுக்கு ஆள தெரியவில்லை, சட்டம் பேண தெரியவில்லை, அப்புறமேல அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இதாவது நடந்து கலவரம் ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, ஓட்டு பொறிக்கலாம், 40 ஜெயிச்சிடலாம். தனியாக நிப்பேன் வர அம்மா சொல்லிவிட்டாங்களே, சேர்க்க மாட்டாங்களே, அதனால என்ன செய்யறது? அவர் தனியா விட்டுட்டு நம்ம கருணாநிதி சேர்ந்து அவர் 2 சீட்டு பிடிச்சிடலாம். அதுக்குத்தான் இந்த டயலாக் விடுறாங்க. நடக்கணும், அதை வச்சு ஜெயலலிதாவுக்கு பேர் கெடணும், கெட்ட பிறகு அதை வச்சு ஜெயிக்கணும். இந்த நோக்கம் இல்லாமல் வேற எந்த நோக்கம் இருந்தாலும் இந்த வாதத்தை வைக்க மாட்டான். இதை ஒரு வாதமா வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றான்? அடுத்த வாதம் ஒரு வாதமா வைக்கிறாங்க. கருத்து சுதந்திரமாச்சா, அதுக்கு